தமிழ் சினிமா குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் சினிமாவோட குவாலிட்டி எங்கே போகும்னு தெரில. இந்த குவாலிட்டியெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு லவ் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவனா லவ் ஃபிலிம் வந்துடுது. அது இல்லை பாஸ், நிறையா ஃபிலிம்ஸ் இருக்குது. நிறையா ஃபிலிம்ஸ் நம்ம தான் பார்க்க தருவிட்டோம். நம்ம சினிமாவை நம்ம தான் ப்ரைஸ் பண்ணணும், நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணுன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். சும்மா 4-5 ரிவ்யூவை பார்த்துட்டு இந்த படம் ஓடாது, இந்த படம் நல்லா இல்லைன்றானுங்கன்ற பேச்சை கொடுக்க வேண்டாம். ஒரு படத்தை ஃபஸ்ட்டு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தியேட்டர் போய் பார்ப்போம். நம்ம சினிமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பேன் இண்டியா ரிலீஸ் ஆனாலும் தமிழ் சினிமா அப்படின்றத ஒரு கௌரவத்தையும் கெத்தையும் விட்டு கொடுத்துக்கூடாது. எல்லா படத்தையும் போய் பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவை ப்ரமோட் பண்ணுவோம். அவதூறு பரப்ப வேண்டாம். மலையாள சினிமா தெலுங்கு சினிமா வளரட்டும், அதற்கு முதன்மையாக தமிழ் இருக்கட்டும்ன்றது என்னோடய கருத்து. ஸோ இதே மாதிரி நிறைய சினிமாட்டிக் வீடியோஸ் அண்ட் சினிமா பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காமல் கிரிக்கெட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக கிரிக்கெட் பற்றி பேசியாச்சு. ஸோ இன்றைக்கி சினிமா பற்றி பேசலான்ட்டு ஒரு சின்ன டாபிக். இப்போ நான் சொன்ன 1-2 ஃபிலிம்லாம் எனக்காக தோணின ஃபிலிம்மு. இதை லிஸ்ட்டு போட்டுலாம் நான் சொல்லலை, எனக்காக தோணி பேசின ஃபிலிம்மு. உங்களுக்கு இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் ஃபிலிம் நிறையா ஃபிலிம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.